சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வீட்டில் அனைத்து நலன்களையும் பெற்றுத்தர உங்கள் குலதெய்வத்திற்காக மகா சிவராத்திரி என்று இந்த 3 பொருளை வாங்கி வைத்து எப்போ நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போறீங்களோ அப்போ நீங்கள் எடுத்துட்டு போங்க. தமிழ்நாட்டில் மட்டும் பல லட்சம் குலதெய்வ கோவில்கள் இருக்கின்றது. அதில் அநேக கோவில்களில் இந்த மகா சிவராத்திரி என்று தான் வருடாந்திர பூஜை நடக்கின்றது. அதுவும் குறிப்பாக சிவனின் அம்சத்தில் உள்ள கருப்புசாமி, முனீஸ்வரர், வீரபத்ரர். வீரபத்ரர் அப்படிங்கிறது சிவனின் உக்கிர வடிவம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. சோலையப்பர், சுடலை மாடன், சிவனுக்கும் பார்வதி தாயாருக்கும் மகனாக பிறந்தவர் இந்த சுடலை மாடன். ஐயனார், ஐயனார் சிவனுக்கும் மோகினி அதாவது விஷ்ணு பகவானுக்கும் பிறந்தவராக கருதப்படுகிறார். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் இந்த மகா சிவராத்திரி அன்று வருடாந்திர பூஜை நடக்கும். அப்படி உங்களுடைய குலதெய்வத்திற்கும் வருடாந்திர பூஜை மகா சிவராத்திரி அன்று தான் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் நாளைக்கே இந்த பொருளை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சிருந்து ஒரு நாள் இரவாவது உங்கள் வீட்டில் இருக்கணும். வச்சிருந்து அதற்கு பிறகு உங்கள் குலதெய்வ கோவிலில் கொண்டு போய் கொடுங்க. கண்டிப்பாக இதன் மூலம் உங்களுக்கு கடன் கஷ்டம் தீரும், சாந்த நிலை ஏற்படும், செல்வம் பெருகும், மன அமைதி ஏற்படும். இல்லைங்க, எங்களுக்கு இப்போ வருடாந்திர பூஜை கிடையாது, எங்களுக்கு பங்குனி உத்திரத்தன்று தான் எங்களுக்கு வருடாந்திர பூஜை. பரவாயில்ல, இந்த மகா சிவராத்திரி அன்று மறக்காமல் இந்த பொருளை உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருங்க. இது கெட்டு போகாது, எதுவுமே செய்யாது. நீங்கள் எப்போ குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ இந்த பொருளை எடுத்துகிட்டு போங்க. அப்படி என்னங்க சொல்ல போகிறீங்க? வெல்லம் தானங்க சொல்ல போகிறீங்க. வெல்லம் அப்படிங்கிறது குலதெய்வத்திற்கு அன்றாடம் நெய்வேத்தியம் வைப்பதற்கு, சர்க்கரை பொங்கல் வைப்பதற்காக நீங்கள் வெல்லம் வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க. அதுவும் உங்கள் குலதெய்வ கோவிலில் தெப்பம்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு வியாதி இருந்தாலும் உங்களோட கடன்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் தலையை 3 முறை வலம் வந்து அதாவது 3 சுற்று சுற்றி உங்கள் குலதெய்வ கோவிலில் தெப்பம் இருக்குது, இல்லை குலதெய்வத்துக்கு பக்கத்துலேயே நீர்நிலைகள் இருக்கின்றன, அப்படி அந்த நீர்நிலைகளில் போடணும். அதே போல் உங்கள் குலதெய்வ கோவிலில் நீர்நிலைகளில் மீன்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு நிறையா நீங்கள் உணவுகள் கொடுப்பதும் உங்களுக்கு குலதெய்வத்தின் அருளை பெற்றுத்தரும். ஆனால் இந்த பொருள் இப்போ நீங்கள் ஒரு 48 நாள் கழிச்சு தான், இன்றிலிருந்து ஒரு 48 நாள் கழிச்சு தான் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை அடுத்த வாரம் போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த மகா சிவராத்திரி அன்று உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சுருங்க. ஏன்னா இந்த தெய்வத்திற்கு அதாவது சிவன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வம். அந்த தெய்வத்திற்கு உகந்த நாளன்று இது போன்ற பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வச்சு நம்ம குலதெய்வத்தின் அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு உங்கள் பூஜை அறையிலே வச்சு வழிபாடு செய்து அதை உங்கள் குலதெய்வ கோவிலில் கொண்டு போய் கொடுக்கும்போது அதற்கு பலன்கள் அதிகம். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர். சுத்தமான பன்னீராக இருக்க வேண்டும். நல்லா 1 லிட்டர் பன்னீர் வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுருங்க. இந்த பன்னீரை அபிஷேகத்திற்கு கொடுங்க. இது அபிஷேகத்துக்கு கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் மற்றும் கஷ்டங்கள் தீரும். பன்னீர் அப்படிங்கிறது நறுமணம் மற்றும் குளிர்ச்சியை தரக்கூடியது. இதை நம்ம இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு கொடுக்கும்போது நம்ம மனதில் ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் நேர்மறை ஆற்றலும் இருப்பதை அந்த எல்லையிலேயே உங்களால் உணர முடியும். பன்னீரை கொடுத்தால் மட்டும் பத்தாது, அந்த அபிஷேகத்தையும் நீங்கள் உட்கார்ந்து பார்த்துட்டு வர்றது அவ்வளோ நல்லது. உங்கள் வாழ்க்கையிலுமே ரொம்ப 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 நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும். உங்கள் கடன் மற்றும் கஷ்டம் தீர்வதை கண்டிப்பாக உணர முடியும். 2வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன பொடி. சந்தனத்தை நம்ம குலதெய்வத்திற்கு வாங்கி கொடுப்பது செல்வத்தை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் சந்தனம். இதை நம்ம நல்ல வருடாந்திர பூஜையில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாமிகளுக்கு சந்தன காப்பு அலங்காரம்லாம் பண்ணுவாங்க. அப்படியே உங்கள் கோவிலில் சந்தன காப்பு அலங்காரம்லாம் இருந்துச்சுன்னா அந்த காப்புக்கு நல்ல சந்தனம் வாங்கி கொடுங்க. சந்தன அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க. இது போல் நம்ம வாங்கி கொடுக்கும்போது நமக்கு ஒரு மன அமைதியும் தெளிவையும் தரும். தொழில் முன்னேற்றம், பதவி உயர்வு மற்றும் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களோட கல்வி ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நீங்கள் எப்போ குலதெய்வ கோவிலுக்கு போனாலும் சரி மறக்காமல் இந்த சந்தனத்தையும் வாங்கிட்டு போங்க. அது மட்டும் இல்லை, சந்தனத்தை அந்த காப்புலாம் செஞ்சு கலைச்சிருவாங்க மறுநாள்லாம். அதாவது சந்தன காப்பு சாமிக்கு அலங்காரம் பண்ணி மறுநாள் கலைப்பாங்க. அந்த கலைச்ச சந்தனத்தை நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த சந்தனத்தை மறக்காமல் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. அதை எடுத்துகிட்டு வர்றதுனால உங்கள் வீட்டில் குலதெய்வ சக்தி நிறைந்திருப்பதையும் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலலாம் அந்த சந்தனத்தை வைத்து தினமும் நீங்கள் நெற்றியில் இடுவதும் அந்த சந்தனத்தை இட்டு கொண்டு செல்லும்போது
நான் வெளில ஒரு வேலையா போறேன்ப்பா, அந்த வேலை எனக்கு கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு, உங்க குலதெய்வ விபூதி மற்றும் இந்த சந்தனத்தையும் சேர்த்து இட்டுக்கொண்டு செல்லும்போது, கண்டிப்பா அது வெற்றியை நடக்கும். அது மட்டும் இல்ல, உங்க வீட்ல செல்வம் சேர்வதையும் கண்கூட உங்களால பார்க்க முடியும். 3வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன். தேன் தானம் நம்ம செய்றதுனால, நம்ம வாழ்க்கையில உள்ள அனைத்து சுப காரிய தடைகளும் நீங்கும். அது மட்டும் இல்ல, இந்த தேன வந்து சாதாரணமாவும் நம்ம குலதெய்வத்திற்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இன்னொரு வகையில பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணும்போதும் தேன் கலந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, அன்றாடம் நம்ம பொங்கல் தினமும் நம்ம பொங்கல் படையல் வச்சு வைக்கும்போதும், அதிலயும் தேன் கலந்து நம்ம தெய்வத்திற்கு படைப்பாங்க. அதனால தேன் வந்து நல்ல நெறைய தேன் வாங்கிட்டு போய் அந்த எல்லையில குடுங்க. சுவாமிக்கு தேனால் அபிஷேகம் செய்து, தேன் படையலும் நம்ம சுவாமிக்கு வைக்கும்போது, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கும் எந்த ஒரு சுபகாரிய தடைகளும் இருக்கவே இருக்காது. உங்க குலதெய்வத்தின் பரிபூரண அருள் இருக்கும். இப்ப நான் சொன்ன பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல தாராளமா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கலாம் வீட்ல. உங்க வீட்ல வச்சிருந்து, "நான் உன்ன வந்து பார்க்க வரப்ப நான் இத எடுத்துட்டு வரேன்ப்பா. இதெல்லாம் உனக்கு நான் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார உங்க வீட்லயே அன்றாடம் விளக்கு ஏத்தி வழிபாடு செய்யும்போது, அந்த தெய்வம் எதிர்பார்க்குமா, என் பிள்ளை எனக்காக இந்த பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கானே, அவன் சீக்கிரம் என் எல்லைக்கு வரணும். வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வமே ஆர்வமா எதிர்பார்க்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு ஏதேனும் தடைகள் இருந்தாலும், அந்த தடைகள் உடைப்பட்டு போகும். குலதெய்வ எல்லைக்கு செல்லும்போது, உங்க குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு, உங்க குலதெய்வ கோவில் வருடாந்திர பூஜை எப்போது நடக்கும்? அப்படிங்கிறத மட்டும் மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.